கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 33ஆம் வார ஞாயிறு திருப்பலி கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய இறைவார்த்தைகள் மலாக்கி இறைவாக்குன 4 அதிகாரம் 1 முதல் 2, 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 7 முதல் 12, நற்செய்தி லூக்கா நற்செய்தி 21 5 முதல் 19 வரை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டு வாசகங்கள் 3 வாசகங்களும் வெவ்வேறு காலங்களிலும் சூழல்களிலும் எழுதப்பட்டாலும் அவை நம்முடைய இறுதி நோக்கம், நாம் வாழ வேண்டிய வழிமுறை மற்றும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால் ஆகியவற்றை மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றன. இவை அனைத்தும் நம்முடைய விசுவாச வாழ்வின் நிலைத்திருக்கவும், பெர்சிவியரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுகிறோம், தூய்மையாக வாழவும், ஹோலினஸ் அழைப்பு விடுக்கப்படுகிறது. நாம் இந்த 3 இறைவார்த்தைகளை ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது, முதலிலே கடவுளின் நாள், நீதி என்னும் கதிரவன் என்ற வார்த்தை இறைவாக்கு மலாக்கி பழைய ஏற்பாட்டு இறுதி பகுதியில் ஆண்டவரின் நாள் வருகை குறித்து தீர்க்க தரிசனத்தை அவர் முன்வைக்கிறார். இரண்டாவதாக பற்றி எரியும் நெருப்பு என்கிறார். இதோ சூளையை போல எரியும் நாள் வருகிறது வசனம் 1 என்று மலாக்கி கூறுகிறார். இந்த நாள் சிறுகுற்றோரையும் தீங்கு செய்வோரையும் வைக்கோலை போல அழிக்கும். கடவுளின் நீதி நிலைநாட்டப்படும். அவரது கோபம் பாவத்தின் விளைவுகளை சந்திக்கும் என்று அவர் கூறுகிறார். நமக்கான அழைப்பு என்ன என்றால், இறுதி நாள் நிச்சயம் வரும். அந்த நாளில் நாமும் நீதி என்னும் கதிரவனின் ஒளியில் நிலைத்திருக்க இன்று நம் பாவத்தை விட்டு விலகி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுவே நீதியின் ஒளியை தேடி அஞ்சு நடப்பவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்று கூறுகிறது. அழைப்பினுடைய தூய வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அமைதியான அழைப்பு. பவுலடியார் தெசலோனிக்கர்களுக்கு எழுதிய இந்த சிறிய பகுதியில் ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான செயல்முறை வழிகாட்டியை நமக்கு அவர் வழங்குகிறார். இது மலாக்கி கூறிய நீதியின் கதிரவனுக்காக காத்திருக்கும் விசுவாசியினுடைய வாழ்வு முறை. இது தூய்மையான வாழ்வுக்கு அழைப்பு. ஏனெனில் கடவுள் நம்மை தூய்மையின் பொருட்டை அழைத்தார் என்று பாவ வாழ்வுக்காக அழைக்கவில்லை என்று வசனம் 7 நாம் படிக்கிறோம். நாம் அனைவரும் திருமுழுக்கின் மூலம் தூய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டவர்கள். நமது சிந்தனை, செயல், பேச்சு அனைத்திலும் இந்த தூய்மை பிரதிபலிக்க வேண்டும். இந்த தூய்மை என்பது பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல, மாறாக அன்பையும் நீதியையும் பிரதிபலிக்கும் நல் இயல்புடன் வாழ்வது. அமைதியான உழைப்பு தேவை. பவுலுடைய அறிவுரை மிகவும் நடைமுறை சார்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அமைதியாக வாழவும், உங்கள் சொந்த வேலைகளை செய்யவும், உங்கள் கையால் உழைக்கவும் முயலுங்கள் என்று அவர் கூறுகிறார். மக்கள் இயேசுவின் வருகை மிக அருகில் உள்ளது என்று தவறாக நம்பி வேலையை விட்டுவிட்டு மற்றவர்கள் உழைப்பில் வாழ்ந்தார்கள். ஆனால் பவுல் விசுவாச வாழ்வில் இருக்கும் போது கூட ஒரு கத்தோலிக்கர் உண்மை உணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் அமைதியுடனும் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இன்று உண்மை உழைப்பு இல்லை, சுறுசுறுப்பு இல்லை, கடமை உணர்வு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதைவிட மேலாக சோதனைகள் மன உறுதி வேண்டும். உங்கள் மன உறுதியால் வாழ்வை பெறுங்கள் என்று லூக்கா நற்செய்தி என்று அழைப்பதை பார்க்கிறோம். இயேசு இந்த கடைசி எச்சரிக்கை இறுதி நாட்கள் பற்றி மிக தெளிவான ஆனால் கடினமான உண்மையை உள்ளடக்கியது. இது மலாக்கி கண்ட இறுதி நாளை எதிர்கொள்ளும் வழிமுறையும் பவுல் கூறிய வாழ்வின் சவால்களையும் இது வெளிப்படுத்துகின்றது. ஆலய அழிவு பற்றிய முன்னறிவிப்பையும் கொடுக்கிறது. சீடர்கள் ஆலயத்தின் பிரமாண்டத்தை கண்டு வியந்த போது இயேசு, இதோ நீங்கள் காணும் இவை அனைத்தும் இடித்து தள்ளப்படும், கல்மேல் கல் இராதபடிக்கு ஒரு காலம் வரும் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். இது வரலாற்றில் கிபி 70 நிகழ்ந்த ஆலயத்தின் அழிவை குறித்தது. ஆனால் இது இயேசுவின் 2ஆம் வருகையோடு தொடர்புடைய உலக முடிவுக்கு ஒரு அடையாளமாக நாம் பார்க்க வேண்டும். போர்களும் துன்பங்களும் வரும் என்பது கடவுள் தரக்கூடிய வார்த்தை. இயேசு உலக முடிவுக்கு முன் நிகழவிருக்கும் அடையாளங்களை பட்டியலிடுகிறார். போர்கள், குழப்பங்கள், பஞ்சம், கொள்ளை நோய்கள், வான்வெளிகள், அச்சமூட்டும் தோட்டங்கள், இவை அனைத்தும் விசுவாசிகளாகிய நாம் கடந்து செல்ல வேண்டிய சவால்கள் என்பதை அவர் உணர்த்துகிறார். இயேசு ஒரு ஆழமான வாக்குறுதியை தருகிறார். எல்லாரும் உங்கள் மீது வெறுப்பு கொள்வார்கள், ஆனால் உங்கள் தலைமுடி ஒன்றும் அழியாது. இங்கு உடல் சார்ந்த பாதுகாப்பை விட ஆன்மாவின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதை ஆண்டவர் அழைப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதி அழைப்பு, இறுதி வழி என்ன? இயேசுவின் கட்டளை இதுதான். உங்கள் மன உறுதியால் உங்கள் வாழ்வை பெறுவீர்கள்.
துன்புறுத்தல், குடும்ப பகை, நீதிமன்ற விசாரணைகள், உலகத்தின் வெறுப்பு என எது வந்தாலும் விசுவாசத்தில் தளர்ச்சி அடையாமல் உறுதியுடன் இருக்க வேண்டும். மன உறுதி என்பது செயலற்ற காத்திருப்பு அல்ல, மாறாக நம்பிக்கையோடு கடின கூடிய உறுதியான சாட்சிய வாழ்வு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த 3 இறைவார்த்தைகளும் 3 இன்றியமையாத கட்டளைகளை வழங்குகின்றது. மலாக்கி வழியாக இறுதி நம்பிக்கை, நாம் நீதி என்னும் கதிரவனாய் இயேசுவை தேடும் விசுவாசிகள், இறுதி நாள் வருவதால் நாம் இப்போதே அதற்காக நம்மை தயாரிக்க வேண்டும். தெசலோனிக்க வழியாக நடைமுறை வாழ்வு, இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் அசுத்த வாழ்வை, தீவையான வாழ்வை தவிர்த்து தூய்மையுடன் அமைதியான உழைப்புடன் வாழ வேண்டும். நம்முடைய உண்மையான உழைப்பே மற்றவர்களுக்கு விசுவாசத்தின் சாட்சியாக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி வழியாக மன உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் குழப்பங்களும் துன்புறுத்தல்களும் விசுவாசத்தை விட்டு விலகச் செய்யும், சோதனைகளும் வரும். ஆனால் இயேசுவின் வாக்குறுதி இதுதான்: உங்கள் தலைமுடி ஒன்றும் அழியாது, உங்கள் தலைமுடி ஒன்றும் அழியாது. உங்கள் மன உறுதியால் உங்கள் வாழ்வை பெறுவீர்கள். நாம் அமைதியான உழைப்பில் நம் விசுவாசத்தை வாழ்ந்து காட்டும் போது நம் மீது வரும் வெறுப்பையும் துன்புறுத்தல்களையும் கிறிஸ்துவின் பெயருக்காக தாங்கிக் கொள்ளும் போது நாம் நம் வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்கிறோம். இந்த போராட்டங்கள் அனைத்தும் நீதியின் கதிரவன் தோன்றும் நாளிலே நமக்கு சாட்சிய வாழ்வின் மகுடத்தை தரும் என்பதுதான் கடவுள் தரக்கூடிய செய்தி. எனவே மக்களை வாருங்கள், கடவுளின் அழைத்தல் தூய்மையோடு வாழவும், எந்த சோதனைகளும் மன உறுதியோடு இருந்து இயேசுவுக்கு சான்று பகரவும் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இதன் வழியாக குடும்ப உறவுகளில் ஏற்படும் சவால்கள் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், லூக்கா நற்செய்தியில் இயேசு இறுதி காலங்களை பற்றி பேசும்போது விசுவாசமாக எதிர்கொள்ளும் மிக கடினமான சோதனைகளை பற்றி வெளிப்படுத்துகிறார். அது பிறநபர்களால் வரும் துன்புறுத்தல் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தாராலேயே ஏற்படும் துரோகமும் வெறுப்புமே இந்த குடும்பத்தில் வரக்கூடிய சவால்கள். லூக்கா நற்செய்தியின் வசனங்கள் கூறுகின்றன, உங்கள் பெற்றோரும் சகோதரர்களும் உறவினர்கள் நண்பர்களும் கூட உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களில் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்கள் மீது வெறுப்பு கொள்வார்கள். இது உண்மையில் மிகவும் வருத்தமான ஆனால் யதார்த்தமான ஒரு கூற்று. ஒரு மனிதருக்கு பிறரிடமிருந்து வரும் எதிர்ப்பை விட குடும்பத்தாரின் வெறுப்பும் புறக்கணிப்பும் அதிக வலியை தரும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். குடும்ப உறவுகளில் வரும் துன்பங்களுடைய ஆழத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? இயேசு இந்த கூற்றை சொன்னதன் நோக்கம் நம்மை அச்சமூட்டுவதில் அல்ல, மாறாக உண்மையான விசுவாசத்தை உணர்வதே, விசுவாசத்தின் விலையை உணர்வதே. பகைக்கு காரணம் என்ன? பகைக்கு காரணம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? இயேசுவின் பெயர்தான். இயேசுவின் பெயர்தான். விசுவாசம் என்பது பழைய பழக்க வழக்கங்களை, கலாச்சார சடங்குகள் அல்லது மரபு சார்ந்த வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை புறக்கணித்து கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கிற போது அது இப்படி நடக்கிறது. இந்த மாற்றம் மற்றவர்களுக்கு பிளவுள்ளதாக தோன்றலாம். எனவேதான் அவர்கள் வெறுக்கிறார்கள். துன்பத்தினுடைய உச்சத்திற்கு செல்லப்படுகிறோம். இயேசு உங்களை காட்டிக் கொடுப்பார்கள் என்றும் உங்களை சிலரை கொள்வார்கள் என்று சொல்லும் போது உண்மையான சாட்சியமாக ஏற்படும் துரோகத்தின் உச்சபட்ச வடிவத்தை உணர்த்துகிறார். ரத்த உறவை விட கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டிருக்கும் ஆவிக்குரிய உறவே உண்மையானது என்று நான் நம்பும் போது உலக உறவுகளில் விரிசல் ஏற்பட செய்கிறது. ஆன்மீக பரிகாரம் இதற்கு என்ன? இயேசு காட்டும் வழி. குடும்பத்தாரின் வெறுப்பையும் துரோகத்தையும் நாம் எவ்வாறு ஆன்மீக ரீதியாக எதிர்கொள்வது? இயேசுவே இதற்கான பரிகாரத்தை காட்டுகிறார். அதாவது நிலைத்தன்மையும் நம்பிக்கையுமே, பெர்சிவியரன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்கிற வார்த்தை. மன உறுதியின் பலம். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அன்பு உறவுகளுக்கு கிறிஸ்து விட்டுக் கொடுக்காத மன உறுதி தேவை. நாம் நம்முடைய குடும்பத்தாரை அன்புடன் நடத்த வேண்டும். ஆனால் அவருடைய பாவமான அல்லது விசுவாசத்துக்கு எதிரான செயல்களுக்கு உட்படாமல் உறுதியுடன் விலகி நிற்க வேண்டும். நம்மை பொறுத்தவரையிலே அன்பு செய்தால் அவர்கள் எந்த தவறையும் தட்டி கேட்கக்கூடாது என்று, தவறை தட்டி கேட்டால் அன்பு செய்யவில்லை என்று நாம் ஒரு தவறான கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பு என்பது உலக காரியங்களுக்கு அடிபணிவதல்ல. அன்பு என்பது தவறு செய்யும் போது திருத்த உதவி செய்வது. சகிப்புத்தன்மை தேவை. வெறுப்புக்கு மறுபடியும் வெறுப்பை காட்டாமல் பொறுமையுடனும் அன்புடனும் பதிலளிப்பதே உண்மையான நிலைத்தன்மை. அவர்களுக்கு விசுவாசத்தை போதிப்பதை விட நாம் அமைதியான தூய்மையான சாட்சிய வாழ்வு மூலமாக நாம் பேசுவதற்காக அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அது நம்பிக்கையில் வளர வேண்டும். தலைமுடி ஒன்றும் அழியாது என்கிறார். கடவுளின் பாதுகாப்பு மிக மிக முக்கியம். கடவுள் தரக்கூடிய பாதுகாப்பு. உங்கள் தலைமுடி ஒன்றும் அழியாது என்ற வாக்குறுதி நமக்கு ஏற்படும். உடல் ரீதியான துன்பங்களை கடவுள் முற்றிலும் தடுக்க மாட்டார் என்பதை இங்கு சொல்லவில்லை. மாறாக
நம்முடைய அழிவுறும் உடலுக்கு மேலாக நம்முடைய ஆன்மாவுக்கு முழுமையான பாதுகாத்தை தருவார் என்பதை இந்த வார்த்தைகள் உணர்த்துகிறது. இது ஒரு உயர்ந்த நோக்கம். நம்முடைய குடும்பத்தை நாம் அன்பு செய்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் வீணானவை அல்ல. மலாக்கி கூறிய நீதியின் கதிரவன் தோன்றும் நாளில் இந்த சகிப்புத்தன்மையை நமக்கு மீட்பையும் முடிவில்லா வாழ்வையும் உறுதி செய்யும். அவர்களுக்காக மன்றாடுகிற போது நம்மை வெறுப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கிற போது அவர்களுக்கு நீதியின் கதிரவனாய் இயேசுவின் ஒளி தேவை என்பதை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பி மீட்கப்பட நாம் இடைவிடாது நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கிற போது அந்த அன்பு, அந்த வல்லமை நமக்கு நிறைவாய் கிடைக்கிறது. ஆம் அன்பானவர்களே, மலாக்கி கூறிய நீதியின் கதிரவனுக்காக நாம் காத்திருப்போம். பவுல் கூறியது போல தூய்மையான, அமைதியான, நேர்மையான வாழ்வு வாழ்வோம். இதில் இயேசு எச்சரித்தது போல குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, குடும்பத்தாராலும் நாம் சோதிக்கப்பட்டாலும், பிற நண்பர்களாலும் நாம் சோதனைக்குட்படலாம். ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம், இந்த சவால்களை எல்லாம் விசுவாசத்தின் அதிகபட்ச வாய்ப்புகளாக நாம் கருதுவோம். சோதனை வருகிற போது இறைவன் நம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று நம்புவோம். இயேசுவின் பெயர் நம்மை பிளவுபடுத்தினால் அந்த பிளவு நம்மை கடவுளோடு பேரன்போடு இணைக்கும் பாலமாக இருக்கட்டும். நம்முடைய உறுதியான மனமே நம்முடைய வாழ்வை பெறும் இறுதி சாவி என்பதை உணர்வோம். வாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த சோதனையிலும் எந்த சோதனைகளும் தளர்ந்து விடாமல் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அன்பால் எல்லாவற்றையும் சகித்து வெற்றி பெறுவோம். இயேசுனுடைய வருகைக்காக காத்திருப்போம். ஆமென்.